வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது வந்தே மாதரம் பாடலை பள்ளி கல்லூரிகளில் வாரம் ஒரு முறை பாட வேண்டும், தொழில் நிறுவனங்கள் அலுவலகங்கள் போன்ற பல இடங்களில் கூட இந்த பாடலை பாட செய்ய வேண்டும் என்ற அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. வந்தே மாதரம் தொடர்பான சர்ச்சை என்பது ஏறத்தாழ 100 வருடத்திற்கு முன்பு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய காலத்திலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேசிய பாடல் என்ற நீதிபதியின் கருத்து ஏற்புடையதா, ஏற்கத்தக்கதா, இதன் எதிர்ப்பு என்பது அர்த்தமுள்ளதா என்பது குறித்து நம்முடைய விவாதிக்க முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு பரஞ்சோதி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து திரு பாவன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். பாஜகவின் வழக்கறிஞர் திரு குமரகுரு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் திரு குமரகுரு. திரு பரஞ்சோதி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் இந்த தீர்ப்பு எதை எடுத்துரைக்கின்றது? இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் என்ன அவசியம்? வேறொரு வழக்கு வரும்போது இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான என்ன ஒரு கட்டாய சூழ்நிலை? இது நீதிபதியின் கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமா? இது அவசியமானதா? ஏற்கனவே பல வருடங்களாக சர்ச்சையாக இருக்கக்கூடிய விஷயங்களை, சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதலில் நீதிபதிகளுக்கு உள்நோக்கத்தை நாம் கற்பிக்க இயலாது. ஆனால் இருக்கின்ற சூழலில் தாங்கள் கேட்கின்ற இந்த நேரத்தில் இந்த தீர்ப்புகள் அவசியம்தானா, அல்லது இந்த நேரத்துக்கு ஏற்றபடி நீதிகள் சொல்லப்படுகிறதா என்ற கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தீர்ப்பில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தம் அளிப்பதாக என்னுடைய சொந்த கருத்தாக எந்த அடிப்படையில் வழிபடுகிறேன். முதலில் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், வந்தே மாதரம் என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டு வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு பாடல் என்று பிரஸ்தாபிக்கப்பட்டு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரும், அதாவது அட்வொகேட் ஜெனரல் கூட சென்று இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வங்காள கவிஞரால் எழுதப்பட்ட கவிதை என வந்தே மாதரத்தை கொடுத்தார், சொல்லி உள்ளார்கள். ஆனால் பிற்பாடு சில வழக்கறிஞர்கள், இன்னும் ஒரு பெண் வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து உண்மையை கண்டுபிடித்து இது வங்க மொழியில் எழுதப்பட்டதுதான் என்பதை, திருவுவாதத்தை ஒழித்து வங்க மொழியில், அதாவது மாநில மொழிகளில் எழுதப்பட்டது என்பது முதலில் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் நமது வழக்கம், ஒரு புலவர் திருவள்ளுவரா உடனே சமஸ்கிருதம் என்று வந்தனர், நாலடியாரா அந்த எழுதினார் என்பார்கள். அவ்வாறு சொல்லி சொல்லி திருவிவாதங்கள் இருந்தன. ஆனால் அந்த திருவிவாதங்களை முறியடித்து வந்தே மாதரம் வந்துள்ளது. ஆனால் வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமனதியும் வங்க மொழியில் தான் எழுதப்பட்டது தாகூர் அவர்களால். ரவீந்திரநாத் தாகூர் பெரிய நோபல் பரிசு பெற்ற பெரிய கவிஞர். எந்த பாடலை தேசிய பாடலாக அமைக்கலாம் என்ற பல விவாதங்களில் வந்தபொழுது வந்தே மாதரம் பல ஒரு மதம் சார்ந்த, குறிப்பாக இந்து மதம் சார்ந்த நிலையில் சில கருத்துக்கள் அதில் தீவிரமாக உள்ளது என கருத்து தெரிவிக்கப்பட்டு, நமது நாடு மத சார்பின்மையை கடைபிடிக்கின்ற நாடு, அதற்கு மத சார்பற்ற ஒரு பாடல் வேண்டும் என்று அந்த மதிப்பீடு ஜனகணமனதிக்கு சாதகமாக சென்றது. இப்பொழுது நீதிபதி அளித்துள்ள தீர்ப்பில் அவர் பள்ளிக்கூடங்களில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என கூறியுள்ளார் என்றால், அது எவ்வகையில் மதசார்புடைய பாடல் ஒரு மதசார்பற்ற நாட்டில் அனைவரையும் பாட கூறுகிறார்கள் என்பது எனக்கு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறது. இது தேசிய கீதமாக கருதலாமா? கருத இயலாது. தேசிய கீதம் ஜனகணமனதி இருக்கும் வரை வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக கருத இயலாது என்பதுதான் தெளிவு. அப்படி சொல்ல போனால் பாரதியின் கவிதைகள் தேசப்பற்றுள்ள பாரதியின் கவிதைகள் இருக்கவே இருக்கிறது, நாமக்கல் கவிஞன் கவிதைகள் எல்லாம் இருக்கிறது. இதை போல் இருக்கின்ற பொழுது கேள்வி வர செய்யும். ஆகவே தேசிய கீதம் என்பது ஆல்ரெடி ஆய்ந்து முடிவு செய்து முடிவான ஒன்றாக ஜனகணமதி அமைந்துள்ள நிலையில் இப்பொழுது வந்தே மாதரத்தை நுழைப்போம் என்றால் குழப்பங்கள் தான் ஏற்படும். சரி, ஓகே. திருவாளன், உங்களுடைய பார்வை என்ன? இந்திய நாடு என்பது, இந்த நாட்டின் சமூக கட்டமைப்பு என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூக கட்டமைப்பு. தேசிய பாடலாக ஒரு பாடலை முன்மொழிகின்ற பொழுது, அல்லது பள்ளி மாணவர்களுக்கோ அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பாடலை ஒரு பொதுவான பாடலாக கொண்டு வர முயற்சிக்கின்ற பொழுது,
அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவானதாக இருக்க வேண்டும். இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது இந்த காலத்திற்கு வந்தே மாதரம் என்கிற பாடல் தேவையா என்றால் தேவையற்றது தான். எந்த அடிப்படையில் இதை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இதை ஒப்புவிக்க வேண்டும், அது தவிர அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த பாடலை பாட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழில் வந்து இப்போ இந்த பாடல் ஒரு பக்கம் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் இது தேசிய கீதமாக சொல்லப்படவில்லை என்றாலும் உயர்நீதிமன்றம் தேசிய கீதமாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இதை எப்படி கருத வேண்டும்? இது தேசிய கீதமாக எடுத்துக்கொள்வதற்கு அவசியமே இல்லை. அப்படி ஒன்றும் பெரிய சாராம்சமும் அந்த பாடல் எதுவுமே இல்லை. இப்போ இந்தியாவை அப்படின்றது பல மொழிகள் பல இனங்கள் உள்ளடக்கி தான் வந்து இந்திய சமூக கட்டமைப்பு. இதில் ஒரு பாடல் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானதாக இருந்தால் அது தேசிய பாடலாக நாம் வந்து அங்கீகரிக்கலாம். ஏற்கனவே இங்கே மாணவர்களுக்கு போதிக்கப்படக்கூடிய நல்ல தரமான பாடல்கள் இருக்குது. இப்போ வள்ளுவருடைய திருக்குறள் இருக்குது, ஔவையாருடைய ஆத்திச்சூடி இருக்குது, கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரை யாவரும் கேள்வி இருக்கின்றது. இப்படி தரமான வந்து வாழ்க்கைக்கு தேவையாக மக்களை வழிநடத்தி நெறிப்பிடித்து வழிநடத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய எவ்வளவோ பாடல்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி வந்து மொழிப்பற்றை தெரிவிக்கக்கூடிய பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கவிதைகள் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் போது ஐயா குறிப்பிட்டது போல் பாரதியாருடைய வரிகள் வந்து மிக வீரியமாகவே இருந்தது. இது போன்ற பாடல்களை மாணவர்களுக்கு வந்து ஒப்புவிப்பது தான் சாத்தியமாகுமே தவிர இன்றைய ஒரு காலகட்டங்களில் வடமொழியில் உருவாக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடல் இன்றைய காலகட்டத்துக்கு நடைமுறைக்கு அது ஒவ்வாது. 1857 சிப்பாய் கழகத்தின் போது தான் இந்த வரியே உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. 1857 நடந்த சிப்பாய் கழகத்தின் போது தான் வந்தே மாதரம் என்ற வரி உச்சரிக்கப்பட்டு அதிலிருந்து இது எடுத்து தான் அவர் வந்து வங்க கவிஞர் வந்து இந்த பாடலை வந்து உருவாக்கியிருக்காரு. அது இன்றைக்கு ஏற்புடையதல்ல. அது சரி. திரு குமரகுரு, நீதிபதியுடைய தீர்ப்பு வழக்கு வேறு, ஆனால் தீர்ப்பு இதற்கு ஒரு இணைப்பு இருந்தாலும் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு சொல்வதற்கான அவசியம் என்ன? அது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாத ஒரு நிலை இருந்தாலும் இது சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்ன அவசியம், ஏன் சொல்ல வேண்டும்? இது பல வருடங்களாக பல ஆண்டுகளாக சர்ச்சையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது பலமுறை இதற்கான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் எளிமையாக நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளாரே, இது எந்த வகையில் ஏற்புடையது? இது தேசிய கீதம் என்று இவர் சொல்வதும் அதே நேரத்தில் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் அதை மறுப்பதும் எந்த நிலையில் எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, முதல்ல தேசிய கீதம் யார் சொன்னது? இந்த ஜட்ஜி சொல்லல அந்த மாதிரிலாம். சரி, தேசிய கீதம் வேற, நேஷனல் சாங் வேற, நேஷனல் ஆந்தம் வேற. தேசிய கீதம் தான் ஜனகணமன. இது நேஷனல் சாங், இது வந்து தேசிய பாடல் அப்படின்னு வந்து முதல்ல இருந்தே தேசிய பாடல் தான் இருக்கு. அதுக்கு உண்டான முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்தே மாதரம் பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியல. அதுக்கு நல்ல உதாரணம்னா அட்வொகேட் ஜெனரலுக்கே தெரியல. சரி, நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட உச்சபட்ச ஒரு அரசு தரப்புல வழக்கறிஞர்னா வந்து அட்வொகேட் ஜெனரல் தான். அவரே வந்து யோசிச்சுட்டு ஒரு வாரம் பொறுத்து நான் கேட்டு வரேன்னு சொல்லியும் இங்கேருந்து 3 வழக்கறிஞர்கள் அங்கே இதுக்கு வெங்காலத்துக்கு போய் அங்கெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வந்தே மாதத்தை மறந்துட்டோம். சரி, அதுதான் ஒரு சாராம்சம். அதில் அந்த ஒருத்தருக்கு ஒரு மார்க் கம்மியாகிடுச்சுனால அவர் சான்ஸ்கிரிட்னு அவர் கரெக்டாக வெங்காலம்னு எழுதினாரு, ஆனால் சான்ஸ்கிரிட் தான் அப்படின்னு மார்க்கை குறைச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வழக்கு வந்தது. அப்போ நீதிபதி சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயம் கூட நமக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. இனிமேலும் ஜனங்களுக்காக மாணவர்களுக்காக தெரியணும், வாரத்தில் ஒரு நாள் பாடுங்க அப்படின்னு சொல்றது வந்து கட்டாயம்ன்றது என்ன சொன்னாலும் அது லீகல் சாங்டிட்டி கிடையாது. ஏன்னா அது கட்டாயம் பாட முடியலன்னு என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது. இது வந்து அவர் வந்து பாடணும் அப்படின்னு சொல்றது சீஃப் செக்ரட்டரின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, இதுல யாருக்காவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா, இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் சிங்கிங், அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நீங்க வேணும்னா தமிழ்ல மாத்திங்க, இங்கிலீஷ்ல மாத்திங்க, தெலுங்குல மாத்திங்க, எப்படியாவது மாத்திங்க, அதை பாடுங்க, வந்தே மாதரம் பாடுங்க, அது வந்து மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்ல. இந்த பாடலுக்கு உள்ள சர்ச்சைகள் நீதிபதிக்கு தெரியல. என்ன சர்ச்சைன்னு நீங்க சொல்லுங்க. என்ன சர்ச்சை இல்ல நீங்க நினைக்கிறீங்க? என்ன எதிர்ப்பு வருகின்றது? என்ன சொல்றேன், 47க்கு முன்னாடி இந்த பாடல்ல பாடி வந்த சுதந்திரம் வேணும். சரி, ஆனா அந்த பாடல் வேண்டாம். சரி, நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனை நீங்க சொன்ன சுதந்திரத்துக்கு முன்பே இந்த பாடலுக்கு எதிர்ப்புகள் இருந்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் இந்த எதிர்ப்புலாம் வந்து இப்ப சொல்றதுதான். 47க்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு எதிர்ப்பு வந்து துர்கைன்னு ஒரு வரி வருது, அது துர்காவை குறிக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க, முதல் 2 ஸ்டான்ஸா எடுத்துட்டாங்க. அதை எடுத்துப்போன்னு சொல்லி அபிஷியலா அது 2 மட்டும் வச்சுக்கலாம். அது முழுக்க நாட்டை பத்தி சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது நேஷனல் சாங்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு ஜெய்ஹிந்துன்னு சொல்லும் போதே மகாத்மா காந்தி சொல்றாரு, வந்தே மாதரத்தை எந்த காலத்துக்கு கொண்டு ஜெய்ஹிந்துன்னு மாத்தாதீங்க, வந்தே மாதம் தான் இருக்குன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்துன்னு மாறி ஜனகணமன வந்துருச்சு. இதை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் கௌதம் கேஸ் போட்டிருக்காரு போன வருஷம்.
அவர் என்ன சொல்றாருன்னா நேஷனல் சாங்னு நீங்க சொல்லிட்டீங்க இந்த இதை, ஆனா இந்த தேசிய கீதத்துக்கு கொடுக்குற மரியாதை இது கொடுக்கல. தேசிய கீதம் பாடும்போது எல்லாம் எந்திரிச்சு நிக்கணும்லாம் சொல்றீங்க, இல்லைன்னா பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு தி நேஷனல் ஆனர்ஸ் ஆக்ட்னு இருக்கு, அதுல இது வரணும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போறாரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கருத்து எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்க அப்படியே பொத்தாம்பூதுவா சொல்ல முடியாது, வேணும்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அந்த ஆக்ட்ல கொண்டு வந்து இந்த சாங்கை உள்ள குழைச்சி இதை இப்போ எழுந்திரிச்சு நிற்கக்கூடாது, நின்னா உட்காரக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் சட்டம் தான் ஏற்றணும், இந்த கோர்ட்டுக்கு அது பவர் இல்லைன்னு சொன்னோம்னா அது இன்னும் பெண்டிங் இருக்கு, இன்னும் அடுத்த ஆகஸ்ட்ல போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இது நேஷனல் சாங்ன்றது எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆனா பாடினால் என்ன தவறு? சரி, இதை நீங்க பாடாதீங்க, திருக்குறள் இருக்கு வச்சிங்களேன் தமிழ்ல, திருக்குறள் எடுத்துருங்க, அதுல வந்தே மாதரம் பாடுங்கன்னா நீங்க சொல்றது ஏன் திருக்குறள் எடுக்கிறீங்கன்னாங்க. எக்ஸ்ட்ராவா பிரேயர் ஹாலில் பாடுறது இது எல்லாரும் பாடலாமே. எத்தனையோ ஸ்கூல், நான் படிச்ச ஸ்கூல்ல எனக்கு புரியாததெல்லாம் நான் பாடியிருக்கேன், எனக்கு தெரியாது அது என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க ஸ்கூல்ல சொன்னாங்க நான் பாடியிருக்கேன். ஆனா வந்தே மாதரம் பாடுறதுல என்ன நம்ம கஷ்டம் இல்ல. இதுல சிலருக்கு ஏற்பு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, சில மதத்தினருக்கு இது ஏற்பில்லை, நாங்கள் இதை கடைபிடிக்க முடியாது, எங்களுடைய மத ரீதியான மார்க்க ரீதியான பார்க்கும்போது முரண்பாடாக இருக்கின்றது, ஆகவே நாங்க பாட முடியாது சொல்லவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்போ ஜனகணமன கூட பாட முடியாது சொன்னாங்க. ஆமா, அது இப்ப அப்ப என்ன பண்ணலாம் அவங்கள? இல்ல இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வந்து எனக்கு தேசிய கீதத்துல எனக்கு சிலது பாட முடியாது அப்படின்னு சொன்னா அவங்கள தான் நீங்க மாத்தணுமே தவிர தேசிய கீதத்தை மாத்த முடியாது. ஜனகணமன பாடலை வந்து ஏத்துட்டாங்க, பாடின்னு தான் இருக்கிறாங்க, இப்போதைக்கு பாடாமலாம் ஒண்ணும் இல்ல, அத சில குறிப்பிட்ட வரிகளை மையப்படுத்தி கூட சொல்லி கொண்டு இருந்தாங்க, இப்ப அது பாடின்னு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் வரல. இல்ல தேசிய கீதத்தில் என்ன குறிப்பிட்ட ஒரு லைன் இல்ல நான் சொல்றேன், இப்போ இல்ல தேசிய கீதம் நம்மளோட தேசிய கீதம், எந்த பிரச்சனை அதுல ஒரு லைன் ஜனகணமன பாடும்போது எந்த பிரச்சனையும் இல்ல, இருக்குது, பாடிக்கிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப பெருமளவு சர்ச்சை இல்ல. ஆனா இதுல சர்ச்சை இருக்கும் சமயத்தில் இது ஏன் கட்டாயப்படுத்தணும்னு கேக்குறேன். இதுல என்ன சர்ச்சை நீங்க சொல்லுங்க. சர்ச்சைக்குரிய பகுதி எடுத்தாச்சு, சரி, எதுவுமே இல்ல. என்னுடைய தேசப்பற்று வந்து கட்டாயப்படுத்தணுமா, கட்டாயப்படுத்தி தான் கொண்டு வரணுமான்னு கேக்குறேன். என்ன ஏன் கட்டாயப்படுத்த நிக்க சொல்லி? எதுக்கு ஜனகணமன பாடும்போது யார் நிக்க சொன்னாங்க உங்களை? சட்டம் சொல்லுது. அதான் கேக்குறேன், சட்டம் சொல்லுதுங்க. என்ன சட்டம் சொல்லுதுங்க, அதான் கேக்குறேன். இப்ப மட்டும் டக்குன்னு பின்னாடி போயிட்டீங்க, என்ன யார் கம்பல் பண்றதுன்றீங்க, என்ன ஏன் நிக்க சொல்றீங்க? நான் உங்களுக்கு கேக்குறேன், என்னுடைய தேசப்பற்று அது எப்படி தேசப்பற்று சந்தேகத்து எனக்கு வந்து இந்த பாடல் நீ பாடிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துவது, இது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளலாம்னு கேக்குறேன். அப்ப ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போகும்போது கடைசியா எந்திரிச்சு நின்னு பாடுறீங்க. ஏங்க எழுந்து நின்று பாடுறதுக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கும் நான் கட்டாயம். எது கட்டாயம்? எந்திரிச்சு வெளில வந்துருக்கலாம் பார்க்கலாம். பாதி நிக்கும்போது வெளில வர முடியுமா உங்களால? ஒரு இடத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க எப்போ வெளில வரலாம்ல? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்ல என்னுடைய தேசப்பற்றை கட்டாயப்படுத்தினா சத்தியமா கட்டாயம் தான் படுத்துவோம், அதுல என்ன டவுட் என்ன இல்ல. நீங்க கட்டாயப்படுத்தணும் யாருக்கும் தெரியாது, கட்டாயப்படுத்தி தான் அதை புகட்ட முடியுமான்னு கட்டாயப்படுத்த இங்க இல்ல, இந்த ஊரே பரவாயில்ல, மத்த எல்லா நாடு நீங்க வாய் பிளந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய நாடுகள் கூட தேசிய கீதம் தேசம் வந்து அவன் மிலிட்டரி மாதிரி நிக்கிறான். கட்டாயம் தான், அது கட்டாயம் தான். சரி, கட்டாயப்படுத்தணும் உங்களுடைய பார்வையை எடுத்துக்கொண்டாலும் சில மதத்தினருக்கு அது ஏற்படுதலைன்னு சொல்லும் போது அதையும் கட்டாயப்படுத்த வேண்டுமான்னு கேக்குறேன். தேசிய கீதத்தை நான் பேசிட்டு இருக்கோம், நீங்க இதுல வராதீங்க. ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு குடிமகனை தேசிய கீதம் பாடும்போது வர கேள்வி வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் நீதியுடைய தீர்ப்பை மையப்படுத்திட்டு கேட்கிறேன். இப்ப இதுல கட்டாயப்படுத்தும் போது மற்ற மதத்தினர் ஏற்றுக்கொள்ளாத போது இதுக்கு மேல கட்டாயப்படுத்த முடியுமான்னு கேட்கிறேன். கட்டாயம்னா அதான் நான் முதலே சொல்லிட்டேன், இது கட்டாயம்னா எப்படி கட்டாயப்படுத்துறாரு? நீங்க எல்லாரும் பாடணும், சீஃப் செக்ரட்டரி அதுக்கு உண்டான வந்து வெப்சைட்ல போடுங்க, சில பேருக்கு தமிழ் தெரியாது, சில பேர் ஹிந்தி தெரியாதுன்னு அவங்களுக்கு ஏற்ற மொழியில போடுங்க அப்படிதான் சொல்றாரு. சப்போஸ் நீங்க பாட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டெம்ட் தான் வரும். கண்டெம்ட் எப்போ வரும்? இது இப்போ இந்த சீஃப் செக்ரட்டரி எடுத்து ஒரு ஆக்டா ஒரு நோட்டிபிகேஷனா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும், அதுக்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அப்பீல் பண்ணி எப்படிங்க கொண்டு வந்தீங்கன்னு கேளுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இது மட்டும் இல்ல, திருக்குறள் யாராவது பாட மாட்டாங்கன்னா திருக்குறளை கம்பல்சரி பண்ணணும், பாரதியார் பாட்டுன்னா பாரதியார் பாட பண்ணணும். பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்தே மாதரம்னா என்னன்னு தெரிய வைக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஏன் மறைக்கிறீங்க வரலாறு? அன்னைக்கு நீங்க சினிமா பாத்தீங்களா, கப்பலோட்டி தமிழ் படம் பாத்தீங்களா? அன்னைக்கு வந்தே மாதரம் வெளிப்படையான தோற்றம் இதுதானா இல்ல உள்நோக்கம் வேறயாதான் கேள்வி. ஐயா சொன்ன மாதிரி நீதிபதிக்கு உள்நோக்கம் எங்களை சொல்ல வைக்காதீங்க. நான் நீதிபதி கேட்கல, உங்களுடைய உள்நோக்கம் தான் கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியோட உள்நோக்கம் கேட்கிறேன். திரு பரஞ்சோதி, இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்த ஜனநாயக நாட்டில் பார்க்கும்போது பலருடைய வழிபாடு வேறு விதத்தில் இருக்கின்றது, அது மதிக்கப்பட வேண்டும் தான் அரசியல் சாசனத்தின் முக்கிய பங்களிப்பு, அதுதான் மதிக்கப்பட வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில முரண்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு தேசிய கீதம் பாடும்போது நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அமரும்போது நாங்கள் தேச விரோதியாக கருதப்படுவார்கள், இதனால் பல சர்ச்சைகள் பல பிளவுகள் ஏற்பட்டு தேச ஒற்றுமை ஒரு பாதிக்க ஏற்படும் என்று சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதானே. அப்போ இது நீதிபதி ஏன் அது எடுத்துரைக்கல? இப்படி கட்டாயம் வரும்போது இது போன்ற பிரச்சனை வருவதற்கு வழிவகுக்கிறது இல்லையா? இந்த வழக்கை தீர்ப்பை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையிலும் தீர்ப்புகளில் 2 வகை உண்டது. ஒன்று ஒபிட்டர் டிக்டா, நீதிபதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி வேறொரு வழக்குக்கு வேறு
இதைகளை கேட்கும் பொழுது அவர்கள் இதை அந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத அல்லது அந்த வழக்கிற்கு ஓரளவு பொருத்தமான சில வழிகாட்டு நெறிகளை கூறுவார்கள். அதற்கு ஒபிட்டர் டிக்டா என்று பெயர். அடுத்து ரேஷியோ டிசிடென்டி, அதில் முழுமையாக இறுதியாக எதை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கிறார்களோ அது ரேஷியோ டிசிடென்டிவ் ஆர்கள். இவ்வாறு இருக்கும்பொழுது இது ஒபிட்டர் டிக்டாவை சேர்ந்த வகையாகத்தான் உள்ளது. ஆனால் இதில் நம்ம நண்பர் வழக்கறிஞர் அவர்கள் கூறியது போல் ஜனகன மனைவிக்கும் ஆட்சேபனைகள் அந்த காலத்தில் இருக்கத்தான் செய்தது. அதற்கும் இதற்கும் இருந்த வித்தியாசமே இது காளியை தூக்கி பிடித்து வங்காளத்தில் அதை முக்கியத்துவம் அளித்து உள்ள பாடலாக அமைந்தது. அது வீர ஆவேசத்தை சுதந்திர போராட்ட வீரர்கள் மத்தியில் கிளப்ப வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பாடல். ஜனகன மனைவி பொறுத்து மொழி சார்ந்த ஆட்சேபனை இல்லை, மதம் சார்ந்த ஆட்சேபனை இல்லை. ஜனகன மனைவிக்கு இருந்த ஆட்சேபனையே இங்கிலாந்து அரசரை பாராட்டி பாடப்பட்ட பாடல் அது ஜனகன மனைவி. ஆகவே இங்கிலாந்து அரசரை பாராட்டிப்பட்ட பாடலை நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு அதே பாடலை நாம் ஜனகன மனைவிக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்விதான். அது செக்குலர், அதாவது மதசார்பின்மையை ஒத்துக்கொள்ளப்பட்டு அது அரசியல் சார்ந்த பேச்சாக இருந்தது, மதம் சார்ந்த பேச்சாக ஜனகன மனைவிக்கு ஆட்சேபனை இல்லை என்பது தெளிவு. ஆகவே இது மதசார்பின் அற்ற ஆட்சி என்பதால் ஜனகன மனைவி தான் இருக்க வேண்டும் என்று வந்தது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இதை நாம் ஒரு வழிகாட்டுதலாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தீர்ப்பில் வழிகாட்டுதல் நீதிபதியுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்கு என்பது வேறு விதமானது. இதில் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அது நீதிபதி அறியவில்லையா, இது போன்ற கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இங்கு உள்நோக்கம் என்பது இல்லை என்று சொன்னாலும் வேற எந்த நோக்கம் இருக்கின்றதுன்னு கேட்கிறேன். நீதிபதி அதில் வினாத்தாளில் தவறில் ஒரு மதிப்பெண்ணை இழந்தவருக்காக செல்லும் பொழுது இதையும் சேர்த்து கவனிக்கிறார். அதில் வேடிக்கை என்னவென்றால் தலைமை வழக்கறிஞரான அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் அதில் சில தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள். ஆகவே உண்மை வெளிவந்தது என்பதுதான் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒழிய இதை உண்மையில் கட்டாயப்படுத்தி இந்தியா முழுக்கவோ அல்லது தமிழ்நாட்டிலோ பாட வைக்க முடியுமா என்றால் முடியாது என்பது தெளிவு. ஏனென்றால் இங்கே மைனாரிட்டி ரைட்ஸ் என்று ஒன்று உண்டு. கிறிஸ்துவ பள்ளிகளிலோ இதிலோ கட்டாயம் நீங்கள் என்னதான் வற்புறுத்தினாலும் அங்கே பாட இயலாது. அதேபோல் மதரசாக்களிலும் இது செல்லுபடி ஆகாது. மற்றபடி உள்ள அரசு பள்ளிகளில் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அரசு பள்ளிகளில் அனைத்து மத சார்புள்ளவர்களும் படிக்கின்ற ஒரு பள்ளி. இவர்கள் இந்து பாடசாலை என்று வைத்து கொண்டு வேண்டுமானால் வந்தே மாதரம் வாசிக்கலாமே ஒழிய இந்த அரசியல் சார்பற்ற நிலையில் உள்ளதற்கு நிச்சயம் பல வழக்குகள் ஏற்படும். பழையபடி வந்தே மாதரம் சுதந்திரத்துக்கு முன்பாக 1942 பிரச்சனை கிளப்பிய பாடல். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் வங்காளத்தில் காளியை தூக்கி பிடித்து சுதந்திர போராட்டம் நடத்தப்பட்டது. மராட்டியத்தில் பிள்ளையாரை தூக்கி பிடித்து மூஞ்சூரை, அதாவது எலியை பிளேக் நோய்க்காக ஒழிக்க செல்லும்பொழுது எலியை ஒழிக்க வருகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரம் நடந்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டங்களும் சென்றதாக கூட சில விளைவுகள் உண்டு. அதனால் இவ்வளவு சர்ச்சை இருக்கக்கூடிய இந்த பாடலை நீதிபதி ஏன் சொல்ல வேண்டும்? ஒருவேளை அவருக்கு ஒருவேளை அது ஒரு நீதிபதியோட தீர்ப்பை பொறுத்தவரை அவர் முன்னிலையில் என்னென்ன இப்பொழுது வழக்கறிஞர்கள் பணி பெரிய பணி, நீதிபதிகளுடைய பணிக்கு நீதிபதிகளுக்கு வழிகாட்டுவார்கள். அந்த வழக்கில் அவர்கள் என்ன மெட்டீரியல், என்ன அந்த சம்பந்தப்பட்டவைகளை வைக்கிறார்களோ அதை பார்வையிட்டு அதிலிருந்து தருகின்ற இது எந்த வழக்கறிஞரும் இந்தியாவின் முழு விளக்கத்தை வைக்கவில்லை. இந்த பாடலுக்கு எப்படி இந்த பாடல் உதயமானது, ஜனித்தது, இது எவ்வாறு பிறண்டது, எவ்வாறு காளி துர்கை முன்னிலைப்படுத்தி இந்த பாடலுக்கு ஒரு சுதந்திர போராட்ட உத்வேகம் கொடுத்து ஆவேசத்தை தர வேண்டும் என்ற பாடிய நிலைகள் எல்லாம் அதில் வாதி. இதுல ஆதரவு ஒரு பக்கம், எதிர்ப்பு ஒரு பக்கம். இந்த இரண்டு சர்ச்சைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி ரீதியாக இந்த பாடல் கட்டாயமாக வேண்டும், கட்டாயப்படுத்த வேண்டும், தவறில்லை என்று சொல்வதும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது எங்களுக்கு முரண்பாடாக உள்ளது என்று ஒரு சர்ச்சைக்குரிய சில எதிர்ப்புகள் தெரிவிப்பதும், இது ரெண்டும் எப்படி பார்க்கலாம்? அதான் இதற்கு உள்துறை அமைச்சரும் சரி பிரதம மந்திரியும் இந்தியா செக்குலர் நாடு என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அதை ஆர்எஸ்எஸ்காரர்களும் அவர்கள் சார்ந்த ஆர்எஸ்காரர்களோ பிஜேபிக்காரர்களோ அதை பிரதமராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற
ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள் ஒழிய பிரதமரும் பிஜேபியாக இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் பிஜேபியாக இருந்தாலும் அவர்கள் அரசு என்று உள்ளே வருகின்ற பொழுது இது அரசியல் சார்பற்ற நாடு என்பது மட்டும், இன்னும் சொல்லப்போனால் பல தேசிய முகங்களை கொண்ட பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு என்று கூட முந்தா நாள் பேசி ஒரு 2-3 நாட்களுக்கு முன் பேசியிருக்கிறார்கள். இவ்வாறு நீங்க இப்போ பிரதமரையும் ஒரு ஆட்சியும் நீங்க விமர்சிக்கும் போது நீதிபதி தீர்ப்பை இப்படி நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது அப்ப இணைப்பு ஏற்படுதான்னு கேட்கிறேன். இணைப்பு ஏற்படுகிறது ஏற்படாது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், எங்களுக்கு அந்த தலைவலி தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது அரசு இயந்திரத்தில் உள்ளவர்கள் நடுநிலையாக மத சார்பினை பற்றித்தான் வலியுறுத்த முடியும். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிலேயே செக்குலர் கண்ட்ரி மத சார்பற்ற நாடு என்பதை தெளிவுபடுத்தி பிரமாணம் உள்ளது. ஆகவே மத சார்புள்ள நிலைகள் அதில் எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, கண்டிப்பாக. அதாவது பள்ளி கல்லூரிகளில் வாரம் 2 நாட்கள் இது பாட வேண்டும் என்று சொல்லுவது ஒரு தேசப்பற்றுடன் தேசத்தன்மையுடன் ஒரு தேசியத்திற்காக என்ற ஒருமித்த கருத்துடன் ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்வதற்கான உள்நோக்கம் என்ன? இதை பற்றி நாம் முழுமையாக ஆராய்வோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திருப்பாவலன், நீதிபதியுடைய தீர்ப்பு ஒரு பக்கம், இது கட்டாயப்படுத்தப்படுகின்றது. இது மதச்சார்பின்மைக்கு ஒரு பன்முகத்தன்மை கொண்டதுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசியுடைய ஒற்றுமையை தேசப்பற்றை கட்டாயப்படுத்தி வழங்கக்கூடிய சூழ்நிலையில் தானே இன்றைய நிலை இருக்கின்றது. இன்றைய மாணவர்களுக்கு அந்த சுதந்திர தியாகத்தை பற்றி தெரியவில்லை, சுதந்திர போராட்டங்களை பற்றி அறியவில்லை. இந்த பாடல்கள் மூலமாக ஒரு உணர்வுகளை தூண்ட வேண்டும், அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் வர வேண்டும், தேசப்பற்று உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பை, இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளலாமே? இல்லை, நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த காலத்திலுமே மாணவர்கள், இளைஞர்கள் அல்லது இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவருமே தேசப்பற்று அப்படின்றது உருவாக்க முடியாது, கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது, இயல்பாகவே வராது. ஏன்னா இங்கே தான் இன்றைக்கி இந்தியா முழுவதுமே ஆயிரக்கணக்கான சாதிகளாக மக்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, மத ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க, மொழி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அப்போ ஒரு தேசம் என்பது தன் நாட்டு குடிமக்களை அந்த சட்டத்தின் வாயிலாக சமமாக நடத்தப்படுகின்ற பொழுது தான் எல்லாருக்குமே நாட்டுப்பற்று வரும். இப்போ எனக்கு கேட்டேன்னா, எனக்கு இந்திய தேசியத்து மேலே பெருசாக எனக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது. இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட இது திணிச்சனால தான் அவங்களுக்கு தேசப்பற்று வருமானா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடமே அங்கே மாணவர்களே பிரிஞ்சு தான் கிடக்கிறாங்க. இன்றைக்கி கூட செய்யாறில் 2 நாட்கள் முன்னாடி ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் 2 படுகொலையில் போய் முடிஞ்சிருக்கு. அது சாதி ரீதியாக நடந்த ஒரு மோதல் தான். இப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு எப்படி தேசப்பற்று வரும்? அதெல்லாம் இந்தியாவில் எதையுமே கட்டாயப்படுத்தினாலும் கூட இயல்பாக இது என் நாடு, இது என் மக்கள். இப்போ மாணவர்களை, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதை கட்டாயப்படுத்தி தான் அனுப்புகிறோம் ஆரம்பம். ஆமாம் ஆமாம், வேற வழி இல்லாமல் கட்டாயப்படுத்தி தான் அனுப்புகிறோம். அதே மாதிரி ஒரே யூனிஃபார்ம் இருக்கணுன்றோம், ஒரு சரிசமமான நிலைப்பாடு கொண்டு வரணும். இப்படி பல விஷயங்கள் பார்க்கும்போது மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி தான் கொண்டு வர முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆரம்பம் முதல் அதற்கு பெற்றோர்களே அதற்கு காரணம் சமூக கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. இந்தியாவுடைய சமூக கட்டமைப்பே இயற்கையாகவே ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது. அதுக்கு இந்துத்துவம் பெருசாக அதை இல்லை. உங்களுக்கு இந்த பாடல பிரச்சனையா அல்லது தேச கீதத்தும் தேசிய பாடல்களையும் பார்க்கும்போது கட்டாயப்படுத்தி வழங்குவதில் பிரச்சனையா? இல்லை, இப்போ இரண்டுலையுமே அந்த பார்வை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாடலில் இப்போ வந்தே மாதர பாடல் இவர் சொன்னார், சார் சொன்னாங்க 46 இந்த பாடலை பாடி தான் இந்திய நாடு விடுதலை அடைஞ்சது, அப்போது இந்த பாடல் தேவை, இப்போ ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறே மிகப்பெரிய மோசடி தான். ஏதோ இந்த பாடலும் காந்தியடிகள் தலைமையில் நடந்த போராட்டம் தான் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது அப்படின்றதே தவறான போக்கு. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடந்தது, வெளிச்சத்திற்கு வராத போராட்டம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்துக்கான வரலாறே பதிவாகவில்லை. சொல்றேன். இப்ப இந்த பாடலே உருவாக்கப்பட்டதுன்னா இப்ப இதெல்லாம் வட இந்தியாவை மையப்படுத்தி தான் உருவாக்கப்பட்ட பாடல். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறும் வட இந்தியாவை மையப்படுத்தி தான் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு, அதான் போதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, திருப்பாவலன், இது தேசிய கீதம் கட்டாயப்படுத்துறாங்கன்றீங்க. இப்போ எத்தனையோ கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள், இந்து பள்ளிக்கூடங்கள், அப்படி ஒரு மதத்துக்கு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. இப்போ அது போன்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் என்றால் அந்த அந்த ஜபத்தை அவர் கட்டாயப்படுத்தி தான் தராங்க. அப்போ இதை பற்றி யாருமே பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த மாணவர்களும் அதை பின்தொடர்ந்து அதை வணங்கி தானே வராங்க.
இல்லை இப்போ எல்லா இடங்களிலுமே வந்து இல்ல, உரிமைகள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கணும். ஆனா அப்படி எல்லா பள்ளிக்கூடங்களும் செயல்படுகின்றதா? இல்லை வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு பாடுறதில்ல. தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்துலாம் பெரும்பாலான பள்ளிகளை அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இன்றைக்கி அதை பாடக்கூடிய சூழல் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடங்கள் யார் நடத்துகிறாங்களோ, இப்போ ஒரு கிறிஸ்தவர் நடத்தினா அங்கே பாடப்படுறதில்லை. அவங்க வந்து கிறிஸ்தவம் சம்மந்த அல்லது ஏதாவது ஆங்கில பாடம் சம்பந்த பிரேயர் தான் பண்ண போறாங்க. அதுல மாற்று கருத்துல அதே மாதிரி அப்படிதான் இஸ்லாமிய பள்ளி கூட அப்படிதான் பண்ண போறாங்க. இங்க எல்லா சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரேயர் பண்ணும்போது இதற்கு எந்த பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்தில்லை. எல்லோரும் அமைதி மௌனம் காக்கின்றார்கள். அப்போ அது போன்ற சூழ்நிலை அமைதியாக இருந்து கொண்டு ஒரு தேசப்பற்றான பாடல் வரும்போது மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த விதத்தில் நியாயம் அமையும்? இப்போ தேசிய கீதமோ தமிழ் தாய் வாழ்த்தோ பாடும் பொழுது எல்லோரும் சேர்ந்து பாடணும், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு. ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இன்றைய சூழலுக்கு இது தேவையா? இதை வந்து இப்போ ஒரு நீதிபதி வந்து நான் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு தீர்ப்பில் ஒரு வரி சொல்லியிருக்காரு. ஆனால் தலைமை செயலாளர் மூலமாக சுற்றறிக்கை விடும்போது அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும், கட்டாயப்படுத்தப்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அரசாங்கத்திற்கெல்லாம் எதிர்ப்பு என்றால் இன்றைய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, யாருக்கு அது எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கருத்தை வந்து அதை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்காங்க? கண்டிப்பாக வந்து இது இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்புகள் இருக்கு. அடிப்படையில் இதற்கு எதிர்ப்புனா மற்ற விஷயத்துக்கு எதிர்ப்பில் இருந்தால் என்னோட கேள்வி திரு குமரகுரு. ஒரு கட்டாயப்படுத்தி திரையரங்குகளிலும் பார்க்கும்போது தேசிய கீத பாட வேண்டும், இல்லை எழுந்து நிற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும், அதற்கு அடுத்தபடியாக பள்ளிக்கூடங்கள் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும், இப்படி நம்முடைய தேசப்பற்றை இப்படி கட்டாயப்படுத்தி தான் உருவாக்க முடியும், மாணவர்கள் மத்தியில் அந்த எண்ணத்தை தூண்ட முடியும் என்பது எந்த விதத்தில் அது ஏற்புடையது, எந்த விதத்தில் அது தேசப்பற்றை உருவாக்கும்? உங்க கேள்வியில பதில் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி மக்களுக்கு வந்து திணிச்சு வந்து தேசிய கீதத்தை சொல்லிக் கொடுக்கல. சரி. அந்த சின்ன குழந்தை வளரும் போதே பால் ஊட்டும் போதே தேசிய கீதத்தோட தான் வளருது. சரி. அந்த எந்த நாட்டிலுமே நாட்டை பத்தி எந்த நாட்டிலையும் போய் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. என் நாட்டை பத்தி எனக்கு தெரியும் கர்வமா சொல்லுவான். நம்ம நாட்டில் தான் அது ஒன்றும் தெரியல. நம்ம நாடும் மற்ற நாடும் ஒன்னான்னு கேட்கறேன். ஏன் என்ன இந்த நாடு வந்து வேற மாதிரி நாடு எப்படி? அது இல்ல இதுதான் பிரச்சனை. பன்முகத்தன்மைக்கும் தேசிய கீதத்துக்கு என்ன இருக்கு? எத்தனை பேரா இருந்தாலும் தேசிய கீதத்தை பாடணும்னு தான் நம்ம நாட்டோட இது. அது என்ன பன்முகத்தன்மை? தேசிய கீதத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. அதனால மக்களுக்கு தெரிய வைக்கணும்ன்றது இப்போ நான் ஸ்கூலுக்கு போறதில்ல, நான் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போறதில்ல, எனக்கு எப்போதான் தேசிய கீதத்தை எல்லாருக்குமே தேசிய கீதம் பாடுவதில் பிரச்சனை இல்லை. அந்த பாடல்களுடைய சில வரிகள் என்னுடைய மதத்திற்கு எதிராக இருக்கின்ற போது திருத்தங்கள் கொண்டு வந்து அது ஏற்படுதா? தேசிய கீதம் மதமா? இப்போ தேசிய கீதத்துல மதம் போயிடுச்சா? இப்போ தேசிய கீதம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பாடலை பத்தி பேசும்போது நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? தேசப்பற்று ஊட்டணுமான்னு. நீங்க கட்டாயம் தான் படுத்தணும், வழி கிடையாது. பசங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியலன்னா கட்டாயம் தான் படுத்தணும். இவர் இந்திய தேசத்து மேல நம்பிக்கை இல்லைன்னாரு. இப்ப இவர்கிட்ட நம்ம அதை பேசுறது நம்ம அர்த்தமே இல்லை. ஏன்னா அதுல போய் இவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? நம்ம ஏங்க பண்ணலன்னு கேட்டா இவர் இன்னும் சொல்றாரு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றாரு. ஏன் திருவள்ளுவரை கட்டாயப்படுத்துறோம்? ஏன் இந்த நாட்டோட வரலாறு கட்டாயப்படுத்துறீங்க? குழந்தைங்களுக்கு படிச்சா படிக்கிறதுங்க, படிக்காட்டி போதுங்க. திருவள்ளுவர் தெரிஞ்சிருக்குமா? இப்போ அது ஏன் திருவள்ளுவருக்கு மட்டும் ஒரு நியாயம், இதுக்கு மட்டும் நியாயம் இல்லை? இதுக்கெல்லாம் அப்படி சட்டம் போட்டு ஒரு ஏன் இல்ல சட்டம் இல்லையா? திருக்குறள் படிக்கணும். இல்ல படிக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடைகளும் அது இல்ல. இது சரியா இது தவறான்னு சொல்ல. திருக்குறள் ஆனா இதை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லாதீங்க. நம்ம நாட்டுல குழந்தைகளுக்கு எல்லாமே கட்டாயப்படுத்தினாதான், திணிச்சாதான் அவங்களுக்கு புரியும். எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது அவ்வளவு மோசமான, நீதிபதிக்கே தெரியாத ஒரு வந்தே மாதரம் அவ்வளவு மோசமான விஷயம் இல்ல. இதுக்கு முன்னாடி 47க்கு முன்னாடி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேசுனது வந்தே மாதரம். அவரு இல்லையா? அது அவருக்கு தெரியாதா? இது எல்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு. அதற்கு பிறகு தொடர்ச்சியா வரக்கூடிய அதுக்கு பின்னாடி வந்து சர்ச்சைக்காக தான் 2 ஸ்டாண்ட்ஸா எடுத்துட்டு 2 ஒரு பாடல் பாடுவது ஒரு ஒற்றுமை உருவாக்கத்தான். ஆனா இங்க ஒற்றுமை பிளவு ஏற்படுது, விரிசல் ஏற்படுது, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுதுன்னா அதுல போய் நீங்க உருவாக்க முடியும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இந்த பாடல் குழப்பத்தை ஏற்படுத்துதா? நான் சொல்லுங்க, கருத்து இருக்கு. எல்லாருமே வா, சர்ச்சைகள் இருக்கு. இல்ல எல்லாருக்குமே வா, எல்லாருக்குமே இல்ல. யாருக்கு எப்படி உங்க பக்கம் ஒரு பக்கம் ஆதரவு, எங்க பக்கம் இல்ல, எங்க பக்கம் இல்ல, எங்க பக்கம்னா பிஜேபினாதீங்க. நாட்டு மக்கள் இந்த வந்தே மாதரம்ன்றது எங்க சுதந்திர போராட்டத்துல பாடப்பட்ட பாடல். அது மக்களுக்கு தெரிஞ்சா ஒண்ணு இல்ல. 10 சினிமா பாட்டு கத்துக்கிறான், இதோட சேர்த்து இதையும் ஒண்ணு கத்துக்கணும்னு தான் நான் நினைப்பேனே தவிர அது என்னங்க அதெல்லாம் விட்டுருங்க. இது ஏன் திணிக்கிறீங்கன்னா? சரி, அவருடைய குறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன அதுல வந்து ஒரு விளக்கு வேண்டும் என்பதை அது சரி கொடுத்தாச்சே. காந்தியும் கொடுத்தாச்சு, ராஜேந்திர பிரசாத்தும் கொடுத்துட்டாரு. 2 ஸ்டாண்ட்ஸா துர்கை நீங்க அது கிடையாது எடுத்துட்டோம். இப்ப மேல இருக்கிற 2 பாத்தீங்கன்னா முழுக்க பாரத நாடு அன்னையன் தான் பேசுறாரு. அதையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிறர் மதத்துடைய கருத்தையும் வழிபாட்டையும் மதிக்க வேண்டும் என்பது அதுவும் ஒரு அரசியல் சாஸ்திரத்துடைய முக்கிய பங்களிப்பு. இதுல ஒரு மதத்துக்கு எனக்கு வந்து எதிராக இருக்கின்றது சொல்லும் போது அவங்க எப்படி பாட முடியும்ன்ற கருத்தை நீங்க மையப்படுத்தி கொண்டு அதில் திருத்தங்கள் கொண்டு வரலாமே. அந்த எதிராக இருக்கிறதுனால தான் 2 ஸ்டாண்ட்ஸா மாத்திட்டோம்.
நீங்க திருப்பி முதல்ல சொன்ன இது வேற. சரி, நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டோம். முதல் 2 ஸ்டான்ஸால எங்கேயுமே அது மாதிரி இல்ல. இது முழுக்க முழுக்க நாட்டுக்காக தான் பாடினது. அதை நம்ம தேசிய பாடலாக வைத்துக் கொள்வோம்னு நான் சொல்லல. பாராளுமன்றம் முதல்ல கூடும்போது ராஜேந்திர பிரசாத் தலைமையில் காந்தி எல்லாரும் உட்கார்ந்து ஆரம்பத்திலே இந்த பாடல குழப்பம் இருந்திருக்கு. அதுல பல விஷயங்கள் மாறி இருக்கு. ஆரம்பத்துல குழப்பம் இருந்திருக்குன்னா அப்புறம் தேசிய கீதத்துல குழப்பம், நாட்டுல குழப்பம், அப்புறம் நாடு சுதந்திரம் கிடைச்சது குழப்பம். ஏங்க ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த பாடல சில குழப்பங்கள் இருந்தது, வரிகள் நீக்கப்பட்டது. நாங்க குழப்பம்னு சொல்ல, உங்களை மாதிரியே நீங்க சொன்ன மாதிரி உங்களை மாதிரி இல்லைங்க, உங்களை மாதிரி சொன்னவங்க எல்லாம் கருத்தை கேட்டு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, உங்களுக்கு வருத்தமா இருக்கா, அதை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டு முக்கியமா 2 ஸ்டான்ஸா கொடுத்தா அதுலயும் பிரச்சனை இதுலயும் பிரச்சனைனா பிரச்சனை அதுல இல்ல, கண்ணுல பார்வையில தான் பிரச்சனை. யார் பார்வையில? அவர்கள் பாக்குற பார்வையில் பிரச்சனை. நாங்க வந்தே மாதரம் சினிமால பார்த்து கை தட்டணுங்க, எல்லாரும் தான் கை தட்டணும். ஆனா நம்ம வீட்டுல பாடும்போது இது என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு முரண்பாடான, எனக்கு மதத்துக்கு முரண்பாடாக ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன பிறகு கட்டாயப்படுத்தி தேசிய பற்று உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உருவாகும் நினைக்கிறீங்களா? முக்தர், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களை கேட்க நினைக்காதீங்க, தயவு செய்து மதிய சொல்லுங்க. 2006 நூற்றாண்டு விழா, வந்தே மாதரம் நூற்றாண்டு விழா 1 மாத காலம் எல்லா ஸ்கூல்லயும் கொண்டாடப்பட்டது மத்திய அரசால். எஸ். ஒரு எதிர்ப்பு சொல்லுங்க. சரி, அதனால ஒரு எதிர்ப்பு சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஒருத்தராவது ஏன் வந்தே மாத்தி எங்க பாட சொன்னீங்கன்னு ஒரு குரல் வந்துதா? ஏன் வரல? ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சி, இது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில எது பண்ணாலும் யாருடைய ஆட்சியில எல்லாம் சர்ச்சை இருந்திருக்குன்னு என்னோட வரலாறு உங்களுக்கு தெரியும். நீங்க கேளுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல பெரிய சர்ச்சை. நான் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 2006 விடுதலை சிறுத்தைகள் உட்பட ஒரு தலைவராவது நான் ஏன் பாட வேண்டும், அப்போது இங்க கிறிஸ்துவர்கள் இல்லையா, அப்ப நீங்க கட்டாயப்படுத்தலையே? யாரு அப்ப நீங்க கட்டாயப்படுத்தலையா? ஜியோ எடுத்து பாருங்க. 2006 நூற்றாண்டுல பாடியே தீரணும் 1 மாதத்துக்கு பாருங்க. பாடியே தீர்ணும் சொல்றதுக்கும் கட்டாயம், அதாவது கவர்மெண்ட் பாடியே தீரணும்னாலும் தப்பு, ஜட்ஜி கட்டாயம் பாடன்றதுக்கு தப்பு. எது தப்புன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் சொல்ல வந்தீங்க. நான் சொல்ல வரேன். முதலில் நாம் ஒன்றை அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் ஒருமைப்பாடு முக்கியமா இல்லையா? இதற்கெல்லாம் அடிப்படையாக இந்திய ஒருமைப்பாடு என்றால் மண்ணுக்கு மட்டும் ஒருமைப்பாடு அல்ல. முதல்ல இங்கே எல்லாம் ஒருமைப்பாடு என்றால் என்ன நினைத்துக்கிறோம்? இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாண்டா எல்லா மாநிலத்தையும் ஒன்றாக மண்ணோடு மண் இணைத்து. ஆனால் மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும், மற்றவர் உணர்வுகளை மதிக்க வேண்டும். மத சார்பின்மையான இந்த நாட்டில் அரசு கொள்கை இருக்கும்பொழுது மத சம்பந்தமான நிலைகள் பிரயோகிக்கப்பட்டால் இந்திய தேசியத்தின் ஒருமைப்பாடு பாதிக்கப்படக்கூடிய உண்டு. இந்த நிலையில்தான் நமக்கு முன்பே நமது பல பிரிவினைகள் ஏற்பட்டு பிரிவினையும் பிளவும் மக்கள் மத்தியில் இல்லை, ஆனால் சர்ச்சையாக பேசக்கூடிய விஷயங்களுக்காக அவர்கள் தான் விதைக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் அப்படித்தான். இந்து மதமும் அப்படித்தான் புத்த மதத்துக்கு எதிராக விதைக்கப்பட்டது. அசோகர் காலத்தில் இந்தியா முழுக்க புத்த மதத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் புத்த மதத்தை மீறி சமண மதம், புத்தம் சரணம் கச்சாமி என்று புத்த மதம் பிரச்சாரம் செய்யும்போது அதையும் மீறி சமண மதங்கள், திகம்பரர்கள் பெரிய இதில் வாழ்ந்தார்கள் என்பதும் அவர்களை கழுகு மரம் ஏற்றி அவர்களை கொன்று குவித்தார்கள் இந்த சைவர்கள் என்ற பழைய கதைகள்லாம் உண்டு. அதற்கு நாம் செல்ல வேண்டியதில்லை. ஆகவே மத சம்பந்தப்பட்ட நிலைகள் அந்த பாடலில் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு உதாரணம் சொன்னால், மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தை வைக்கக்கூடாது என்று பேசியவர்கள்தான் இன்றைய தினம் இந்த பாடலுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். ஏனென்றால் செத்த மொழியான சமஸ்கிருதம் என்று அதில் ஒரு வரி வருகிறது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனவென்றால் அந்த தமிழ் பாட்டை யார் பாடுவது என்றால், மதிப்பிற்குரிய ஐநா சபையில் சென்று பாராட்டை பெற்ற MS சுப்புலட்சுமி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட மாட்டேன், இவர்கள் அதற்கு ஏனென்றால் சமஸ்கிருதத்தைக்கு தாக்கி ஒரு வரி வருகிறதுன்னு. தமிழக அரசாங்கம் எவ்வளவு தூரம் சென்றுனா அந்த வரியை எடுத்து விட்டார்கள். அதற்கப்புறம் பாடினீர்களா? பாடவில்லையே, மறுத்து விட்டார்களே. தமிழ்நாட்டில் இருந்த சிறந்த பாடகர்கள் எல்லாம் மறுத்த பிறகுதான் சுசீலா அம்மையாரை வைத்து, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுசீலா அம்மையாரை வைத்துத்தான் அந்த தமிழ் பாடல், அதாவது தமிழ் வென்று வந்தால் அதற்கு சொல்லுவார்கள். அதே மத சார்பான பாடல் வந்தால் அதில் வரியை நீக்கியவர்கள் நீ பாடு என்றால் பாட வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். அதே இவர்கள்
அந்த சமஸ்கிருதம் செத்தமொழி என்று மனோன்மணி சுந்தரனார் பாடிய அந்த வரிகள் நீக்கிய பிறகு ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடவில்லை? திரு பரஞ்சோதி, ஆகவேதான் நான் என்ன கேட்கிறேன், எல்லா சமூகத்து மக்களும் ஒன்றாக ஒரு தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் இம்மண்ணுலகில் அது நீதிபதியுடைய தீர்ப்பைத்தான், அதை மையப்படுத்துவதும் கடைபிடித்து செயல்பட மன்னிக்க வேண்டும். நீதிபதிகள் தீர்ப்பு நான் சொல்லுகிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட பிரிவி கவுன்சில் இருந்த காலத்தில் பல நண்பர்களுக்கு தெரியும், பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு பிரிவி கவுன்சிலால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இல்ல, அப்படிப்பட்ட அந்த நீதிபதியுடைய கருத்து தீர்ப்பு யார் மனதையும் புண்படாத மாதிரி பிறர் மதத்துடைய உணர்வுகளை மதிக்கும் நிலைப்பாட்டில் அதை உணர்ந்துதான் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடில் பார்த்தா அப்படி வழங்கப்படவில்லைன்னு சொல்றீங்களா? அவர் என்னை பொறுத்தவரை அவர் முன்னிலையில் இந்த சரித்திரங்கள் ஒழுங்காக முன்வைக்கப்படவில்லை. என்ன சரித்திரங்கள் கேட்கிறேன்? ஆரம்பத்திலேயே இந்த சர்ச்சைகள் வந்தே மாதரம் மத சம்பந்தப்பட்ட காளியம்மனை முன்வைத்து பாடிய பாடல்கள், இது அந்த பகுதியில் ஆவேசத்தை மக்களுக்கு அதேதான் கூறுகிறேன். தமிழில் நீக்கப்பட்டதில்ல சமஸ்கிருதம் மனோன்மணியார் பாடலை அந்த பெரியவர்கள் ஏன் பாடவில்லை, பாட மறுத்தார்கள், அந்த வார்த்தையை நீக்கிவிட்டோம் என்று சொன்ன பிறகு அது தவறு என்றால் இது சரி என்று சொல்றீங்க? இல்ல, அப்பொழுது அதை தூக்கி பிடித்தவர்கள் இன்ற நிலை இதில் வரி நீக்கிய பிறகு நீ பாடு எனக்கு சொல்லுவதற்கு என்ன அருகதை உள்ளது? ஆகவேதான் நான் கேட்கிறேன், நடுநிலைமையில் இருந்து பாடு ஜனநாயகக்கு என்ன கேடு பொழுது வந்து விட்டது? அது எல்லா இடத்திலும் பாடப்படுகிறது, எல்லா இடத்திலும் மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், இன்னொரு சரித்திர சான்று. முதலாம் உலகப் போரில் இந்திய போர் வீரர்கள் பிரான்சில் சென்று போரிட்டு அவர்களுக்கு உதவியதால் இப்பொழுதும் பிரான்சில் ஆண்டுக்கு ஒரு நிலை, அது இந்த ஜூலை மாதங்களில்தான் பிரான்சில் அந்த நமது இந்திய இராணுவ வீரர்களுக்கு இறந்தவர்களுக்கு அங்கே மரியாதை செலுத்தப்பட்டு, கல்லறையில் மரியாதை செலுத்தப்பட்டு, நம்ம ஜனகணமன தேசிய கீதம் பிரான்சில் இன்றும் இந்த மாதம் ஒலித்துள்ளது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. திரு பாவலன், இந்த பாடல்கள் ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்ற அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அடிப்படை காரணங்கள், கூற்றுகள் என்ன? பிறர் மதத்துடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த முரண்பாடுகளை அகற்ற வேண்டும் அல்லவா, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் கூடாதவா, அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறது என்ற முறையில் எதிர்ப்பா? இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பாடலோ ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ ஒரு கருத்தோ பொதுவானதாக இருந்தால் அதை அங்கீகரிக்கிறதுல எந்த விதமான எங்களுக்கு தயக்கம் இல்லை. சரி, இதே தான் இப்போ குமரகுரு கேட்டார். வந்தே மாதரம் பாடல் ஏற்கனவே பாடப்பட்டது. நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ ஜனநாயக பாடல் இருக்குது, தேசிய கீதம், ஜனநாயக பாடல், இந்த வந்தே மாதர பாடல், இந்த பாடல்கள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் அந்த வரிகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு தான் அந்த பாடலுக்கு நிறைய வரிகளை நீக்கிட்டு தான் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அன்றைக்கு ஒரு மதம் சார்ந்து தான் உருவாக்கப்பட்டது. அந்த இரண்டு தேசிய கீதமும் அப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மதம் சார்ந்து தான், ஒரு மதத்திற்கான கடவுள்களை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி பாடலாம் உருவாக்கப்பட்டது. பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அன்றைக்கு இருந்த தலைவர்கள் நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுக்கு தான் இது இந்தியாவில் பன்முகத்தன்மை நாடு, இங்கே பலதரப்பட்ட தேசிய இனங்கள் வாழக்கூடிய நாடு, பல மொழிகள் பேசுகிறாங்க, பல மதங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. இந்த இடத்துல போய் ஒரு கடவுளை மட்டும் முன்னிறுத்தி ஒரு மதம் சார்ந்து ஒரு பாடல் வழி அமைஞ்சால் அது இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும், தடையாக இருக்குன்றனால தான் நிறைய வரிகளை அன்றைக்கி எடுத்து தான் தேசிய கீதத்தை கொண்டு வந்தாங்க. தேசிய கீதம் அப்படி தான் கொண்டு வரப்பட்டது. எழுதப்பட்ட பாடல் அப்படியே நடைமுறைப்படுத்தினா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி தான் இது வந்தே மாதர பாடல் கூட நிறைய வரிகளை ஐயா சொன்ன மாதிரி காளி தெய்வத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள்லாம் அதில் எடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு இந்திய நாடு கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய மக்கள் கொண்ட பல மொழிகள், பல மதங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு விடுதலை போராட்டம், பொதுவான ஒரு விடுதலை போராட்டத்தை நோக்கி நகரும் பொழுது ஏன் ஒரு பொதுவான பாடலை உருவாக்குறதுல என்ன தயக்கங்க? இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்துக்கள் மட்டுமா பங்கெடுத்தாங்க? சில மாதங்கள் பாடும்போது அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எங்க இதே வந்தே மாதரம் பாடல் இல்லை, அதான் வரிகளை எடுத்துட்டாங்கல்ல, வரிகள் நீக்கப்பட்ட இன்னைக்கு இந்த பாடலை நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்னா, இந்த பாடல் இப்படியே தான் வந்ததா, அல்லது இந்த பாடலில் வேற வரிகள் இருந்ததா, இதெல்லாம் இந்த ஆய்வு எல்லாம் நடக்கப்பட்டு தாய்மண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது இப்போ எதிர்ப்பு வருகின்றது. நான் கேட்குறேன், இது பாடல் ஏற்கனவே பாடப்படும் போது ஒரு தேசிய கீதத்தை இது எனக்கான தேசிய கீதம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாத மனநிலை பல கோடி மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கே இந்த நாடு வைக்க தலைக்குடியணும். அந்த சமூக கட்டமைப்பு தான் அது காரணம். முழுக்க ஏற்றத்தாழ்வு உள்ள ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு எப்படி நீங்க பாக்குறீங்க? அவருடைய பார்வை நீங்க எப்படி உணர்றீங்க? எப்போதுமே
ஆதரவாளர்கள் எப்பவுமே எப்படின்னா அவங்களுக்கான ஒரு கருத்து மேலோங்கி இருக்கின்ற பொழுது அது நடைமுறைக்கு வரும் பொழுது அதற்கு அரசு நிறுவனங்களை வந்து அவங்க வந்து அது பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நீதிமன்றம் என்பது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். இப்போ அது வந்து தமிழக அரசுக்கு வந்து வழிகாட்டுது. இப்போ தமிழக அரசு வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடு கருத்து தான் நீதிபதி சொன்னாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இப்போ நீதிபதிகளே அரசு வந்து எல்லா ஒரு நிறுவனத்தை எடுத்து தன்னுடைய கருத்தை திணிக்கப்படுதுன்னா அப்போ நீதிபதியுடைய தீர்ப்புடைய தோற்றம் நீங்க அப்படித்தானே கொண்டு போறீங்க. அந்த நாட்டில் நீதிபதிகளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு குடிமகனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பொது பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை வந்து அணுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தான் வளர்ந்த விதம், தான் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், தன்னுடைய பார்வையிலிருந்து என்ன அவங்க உள்வாங்கிட்டாங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்ப்பும் கேள்விக்குறியாக தான் ஆகும். ஆமாம், வரும் வாய்ப்பு. எல்லா தீர்ப்பும் கேள்விக்குறியாக இருக்கும். எந்த தீர்ப்பும் அது நீதியாக நேர்மையாக இருக்கும் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் உருவாகும் இல்லையா? இன்னைக்கு தான் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்து விவாதத்துக்கு கொண்டு வரப்படுது, கேள்வி கேட்கப்படுது. ஒரு காலத்தில் வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்தோ அதுதான் வந்து ஒரு வேத மந்திரமாக கூட அப்படி தான் இருந்தது நடைமுறை. நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதை மக்கள் வந்து கடைபிடிக்கணும். அப்படி தான் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி தான் வந்து இந்த ஜனநாயக எல்லோரும் தங்களுடைய ஜனநாயக உரிமை தெரிஞ்சுக்கிற பாஜகவுடைய கருத்து இந்த பாடலை கட்டாயப்படுத்தி கொண்டு வருவதால் எவ்வித தவறும் இல்லை, அது தேசப்பற்றை உருவாக்கும் என்று சொல்வதில் என்ன தவறான வாய்ப்பே இல்லை. இந்த பாடலை வந்து கொண்டு வந்தால் தேசப்பற்று உருவாகுன்றது சுத்த ஹம்பக். இந்த பாடல் மூலம் எப்படி தேசப்பற்று உருவாகும்? இது என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், இதை நான் வந்து இதை நேசிக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு மனமாற்றம் உருவாக்கணும். மனமாற்றம் உருவாக்கும்போது எனக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்கணும். எனக்கு அனைத்து தரப்பு இடத்துல எனக்கு இந்த நாட்டில் வந்து எல்லா தளங்களும் எனக்கானதாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டு மேலே நான் பற்று வைக்க முடியும். இன்னைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பாடல் பிளவு ஏற்படுத்துதா அல்லது உங்களை போன்ற விமர்சனம் செய்கின்றவர்கள் பிளவை உருவாக்குகிறீர்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு பாடலுமே எந்த ஒரு கருத்துமே அதோட பின்புலத்தை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. இந்த பாடல் வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா இதோட பின்புலம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அப்போ அதுலேருந்து வரிகள் என்னன்னு கொண்டு வரும், அதையும் வந்து விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வருவாங்க. இன்றைக்கி என்னென்னா இந்தியாவுடைய இந்த வரலாறவே மாற்றி அமைக்கிறதுக்கான வேலை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. இந்தியாவுடைய வரலாறு என்பது எல்லாமே வந்து ஒரு சமூகத்துக்கான நீதிபதியுடைய தீர்ப்பை நீங்கள் அரசியல் சாயத்தை பூசுறீங்களான்னு கேட்குறேன். மத்திய அரசுடைய அழுத்தம் அல்ல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி வந்து அவருக்கு எந்த இந்த சமூக கட்டமைப்பிலிருந்து அவர் என்ன கருத்துக்களை வாங்கியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் கூட இப்போ அவருடைய தன்விருப்பத்தின் கூட இருக்கலாம். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்க, இந்த பாடலை பாடியிருக்காங்க, இன்றைய தலைமுறைக்கு இந்த பாடல் தெரியலை, அதனால் வந்து இதை வந்து நம்ம நடைமுறை கொண்டு வருவோன்ற அவருடைய விருப்பமாக கூட இருக்கலாம். இப்போ அவருடைய விருப்பம் என்பது உங்களுடைய பார்வை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு வரக்கூடிய நீதிபதியுடைய பல தீர்ப்புகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் ஆதரவாக இல்லையே நீங்க சொல்றது மாதிரி இல்ல. சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறது ஒரு வகை, தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது மாற்ற பொதுவான விஷயங்களை உள்ள திணிக்கிறது ஒரு வகை. வந்தே மாதர பாடல் வந்து கண்டிப்பா பாடணும் அப்படின்னு சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. சரி, எங்கேயுமே கிடையாது. அது அந்த நீதிபதியுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்தை வந்து சொல்றாரு. இன்றைய தலைமுறை வந்து இந்த பாடலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை தான் கொண்டு வராரு. அப்போ இந்த அவருடைய விருப்பம் என்பது எனக்கு ஏற்புடையதாக கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது நீதிபதியுடைய விருப்பமே தவிர மத்திய அரசுடைய தலையீடு இல்லைன்னு சொல்லலாம். அது தெரியல, அது இருக்கலாம். அப்புறம் எதுக்கு உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் வந்து மத்திய அரசு பின்புலத்தில் இருக்கின்றது மத்திய அரசு விமர்சிக்கிறீங்க? இந்த பாடலுக்கு மத்திய அரசு வந்து இன்னைக்கு இப்போ சார் இங்கே விவாதத்தில் உட்காந்துருக்காரு, அவர் ஆதரிக்கிறாரு, நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் மத்திய அரசு சார்பாக இருக்கிறாரு, நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்கிறோம். இதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை. சரி, திரு குமரகுரு, காங்கிரஸ் காலகட்டத்தில் இல்ல தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் வேற வேற, அதனால தேசிய பாடல் வேறன்னு சொல்றவங்கள்ட்ட பேசலாம். தேசிய கீதமும் தவறு, தேசிய பாடலும் தவறுங்கிறவன்ட்ட பேச முடியாது. நீங்க காம்பினேஷனே தப்பா இருக்கு. நம்ம என்னன்னா இந்த நாடு சரியில்லை, தேசிய கீதம் நம்பிக்கை இல்லை, இந்த நாடு சரியில்லை, பாடலை பத்தி தானே பேசுறோம். இல்ல அவரு நம்ம கூட இருக்கிறவர் என்ன பேசுறாருன்னா எனக்கு இதுலயே நம்பிக்கை இல்ல, தேசிய கீதமே தவறு, இதுவே தவறுன்னு சொல்லும் போது அதுல எங்க நம்ம போய் இந்த தேசிய பாடலை பத்தி கேட்கறது? தேசிய பாடல நீக்கப்பட்ட வரிகள், தேசிய பாடல சில வரிகள் நீக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ற அவரே தான் ஒரு செகண்ட் முன்னாடி சொல்றாரு தேசிய கீதத்திலயும் நிறைய ஆல்டரேஷன்லாம் பண்ணி தான் கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப அதே தேசிய கீதத்தை நான் வந்து வேணாம் சொல்றேன். அதான் சொல்றேன், தேசிய கீதத்தை வந்தே மாதரம் பாடல தான் வந்தே மாதரம் பாடல பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். தேசிய கீதத்துல ஆல்டர் பண்ணி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து ஏத்துக்கிறாரு. ஆனா வந்தே மாதரம் ஆல்டர் பண்ண, அது ஏன் ஆல்டர் பண்ணதை எனக்கு கொண்டு வந்து அதான் சொன்னாரு, அது உருவாக்கப்பட்ட விதம், அந்த அப்ப தேசிய கீதம் கொண்டு வந்த தேசிய கீதம் அப்ப தேசிய கீதம் பாட்டு பார்க்கும், அப்ப தேசிய கீதம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு ஜனநாயக உரிமை இல்ல, இதே ரிசர்ச் பண்ணணும்ல அதுல. அப்ப அது மேல நம்பிக்கை இல்லாம போகுது. அப்ப அது மேல நம்பிக்கை இல்லாம தான் போகுது. நம்பிக்கை இல்லாத, நான் சொல்றது நம்பிக்கை இருக்கிறவங்களை வச்சு பேசினா அது கரெக்ட்,
எதுலயும் நம்பிக்கை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க பாருங்க அரசு நிறுவனம்ட்டாரு, நீதிமன்றத்தை ஒரு அரசு நிறுவனம்ட்டாரு. இப்ப எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறது? இல்ல அது இணைப்பு இருக்கா? எப்படி இணைப்பு இருக்கும்? இணைப்பு இருக்கா கேளுங்க, வர நீதிபதி கேளுங்க, இணைப்பு இருக்கான்னு கேளுங்க. போன் பண்ணி எல்லாம் சொன்னாங்களா ஆர்டர் போடுங்க? நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் எடுத்து வச்சா ஒண்ணாங்க. இது என்ன? இது நீதிபதி, நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, இது மூன்றுமே வந்து அரசு சார்ந்த நீதிபதி. அவர் தீர்ப்பு சொல்லும் போது அரசு நிறுவனம், அரசாங்க அதிகாரி கேட்டுதான் சொன்னாரா? அரசு நிறுவனம் அப்படின்னா நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை, இது மூணுதான் அரசு நிறுவனம். அதுல எப்படி நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறேன். நீதிபதிகள் என்பவர்களுக்கு எந்த அரசையும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த தனியார் நிறுவனத்தையும் சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் அழியும் இல்லை. நீதிபதி என்பவர் ஒரு நீதிபதியாகத்தான். நான் ஆண் நீதிபதி என்றாலும் தவறு, பெண் நீதிபதி என்றாலும் தவறு, இருக்கிறார்களா என்றால் இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. இல்லைன்னு ஒத்துக்கிறது இல்லைங்கிறது இல்ல, ஆளுக்கு வித்தியாசப்படுது. அதை தவிர்க்கப்பட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டுமா, கட்டாயப்படுத்தப்படுகின்றது இந்த தீர்ப்பு என்று சொல்லும்போது இதனுடைய சர்ச்சைகளும் விமர்சனங்களை பற்றியும் நாம் முழுமையாக ஆராய்ந்து உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.